ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. ஆன்மீக பணியும் இறை பணியும் ஓங்க வேண்டும். கெட்டவை அழிய வேண்டும். நல்லவை ஓங்க வேண்டும். பூமியிலே நன்மைகள் அழிந்து கொண்டே போகிறது. கர்மவினை அழிய வேண்டும் என்றால் இளைய தலைமுறையினர் இளம் வயதிலேயே ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும். இன்றைய தலைமுறையினர் தாய் தந்தையரை போற்றுவதில்லை. அதற்கு தாய் தந்தையரே காரணம். அவர்கள் தாய் தந்தையர் கெட்ட வழியில் போவதை குழந்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தை வளர்வதற்காக உன்னொரு பெற்றோர்களின் உண்மை நிலை தெரிய வேண்டும் தாயே. அது உன்னுடைய ஆன்மீகத்தில்தான் இருக்கிறது. ஆன்மீகத்தோடு உன் குழந்தையை வளர்க்க கற்றுக்கொள் மகளே. ஆன்மீகத்தில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள். உண்மையை கற்றுக்கொள். ஆன்மீகத்தோடு இளைய தலைமுறையினர்களை வளர்க்க ஆசைப்படு மகளே. இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறையினருக்கு ஆன்மீகம் தேவை. அவர்களாகவே ஆன்மீகத்தில் ஈடுபடுவது என்பது கோடி கடனாய்வு, பெரிய புண்ணியமும் கூட, கோடி நன்மையும் கூட. தங்கம் வெள்ளியின் உருத்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதன் பின் செல்லாதே மகளே. தங்கம் வெள்ளியின் உரு ஏறிக்கொண்டே போனாலும் உன் உழைப்பை மிஞ்சுவது ஒன்றும் இல்லை. ஊருக்கு உபதேசம் செய்வதை விட தனக்குத்தானே உபதேசம் செய்து ஆன்மீகத்தை வளர்த்துக்கொள் மகளே. பொறாமை பொச்சரிப்பால் இது வேண்டுமது வேண்டும் என்று என்னிடம் கேட்காமல் எதையும் நிதானமாக செய். பொறுமையாக இரு. இயற்கை சீற்றங்களினால் இயற்கை அழிந்து கொண்டே வருகிறது மகளே. பஞ்சபூதங்களை மிஞ்சிய பூதம் எதுவும் இல்லை மகளே. இயற்கை சீற்றங்களினால் வரும் பேரிடர்களிடமிருந்து மக்களை ஆன்மீகம் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இயற்கையை உணவாகக் கொண்டு ஆன்மீகத்தில் தொண்டு செய் மகளே. பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் வழிபாட்டு முறைகளை கற்றுக்கொள் மகளே. இளைய தலைமுறையினருக்கு ஆன்மீகத்தை கற்றுக்கொடு மகளே. எங்கு வேண்டுமானாலும் சென்று வா. கடைசியில் என்னிடம் அம்மா உன் பாதம் சரணம் என நினைத்து வாழப் பழகிக்கொள். உன்னை கரையேற்றுவது என் கடமையாகும் மகளே.